வணக்கம் பிள்ளைகள். தரம் 10 மாணவர்களை 2ஆம் தவணை பரீட்சைக்கு தயார்படுத்தும் முகமாக 2ஆம் தவணை மாடல் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வவுனியா தெற்கு வலயத்தால 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 10 மாணவர்களுக்கான 2ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஏற்கனவே பகுதி 1 பூரணமா செய்து முடிச்சிட்டோம். பகுதி 2மே பூரணமா செய்துட்டோம். இந்த கடைசி கேள்வியை தவிர 12வது கேள்வி. சரியா? 12வது கேள்வி இந்த தொடைகள் என்ற பாடத்துல வந்திருக்கிற இந்த 12வது கேள்வி நாங்கள் செய்யவில்லை. சரியா? அப்ப அதைத்தான் நாங்க இப்ப செய்ய போறோம். அப்ப நாங்க தொடைகள் பாடம் படிச்சிட்டோம். சரியா? அது 10ஆம் ஆண்டு 2ஆம் தவணைக்குரிய பாடம். அப்ப அதுல ஏ பார்ட் பி பார்ட்னு சொல்லி 2 கேள்விகள் இருக்கு. சரியா? 2 கேள்வி இருக்கு. அப்ப அதுல முதலாவது கேள்வி பாருங்க. நம்பர் ஆஃப் ஏ எப்படி வாசிப்போம்? நம்பர் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் ஏ. நம்பர் ஆஃப் ஏ வந்து 17. அதாவது ஏ என்ற தொடையில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை 17. நம்பர் ஆஃப் பி வந்து 18. நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி 35 எனின் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பியை கண்டு, சரியா, ஏ இடைவெட்டு பியை கண்டு ஏ கமா பிக்கு வழங்கப்படும் விசேட பெயர் யாது என்று சொல்லலாம். ஓகே தானே? அப்ப இந்த சமன்பாடு படிச்சுனாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த சமன்பாடு படிச்சாங்களா? முதல்ல தரவுகளை நான் நோட் பண்றேன். நம்பர் ஆஃப் ஏ 12வது கேள்வி என்ன? 12வது கேள்வி நம்பர் ஆஃப் ஏ 17. நம்பர் ஆஃப் பி, சரியா, நம்பர் ஆஃப் பி வந்து 18. நம்பர் ஆஃப் பி 18. நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி, நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி வந்து 35. நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி வந்து 35. சரியா? ஓகே பிள்ளைகள். அப்ப சமன்பாடு ஞாபகம் இருக்கா? நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பிக்கு நாங்க படிச்ச சமன்பாடு ஞாபகம் இருக்கா? நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சொல்லுவா. அப்ப சமன்பாடு என்ன சமன்பாடு? நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பிக்கு நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி சக நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. வெரி குட். நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி சாய ரெண்டையும் கூட்டி அதுல இருந்து 2 கழிக்கணும். நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. இதுதான் சமன்பாடு. சரியா? இந்த சமன்பாடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நாங்க நிகழ்தகவுலையும் பாவிப்போம். சரியா? நிகழ்தகவுல எப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் இல்ல பி ஆஃப். இதுல என் வாரணத்துக்கு எல்லாம் பி வரும். சரியா? ப்ரொபாபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நிகழ்தகவோட இங்கிலீஷ் பேர் வந்து ப்ரொபாபிலிட்டி. அப்ப நிகழ்தகவு ஏ ஒன்றுக்கு பி சம நிகழ்தகவு ஏ சக நிகழ்தகவு பி சய நிகழ்தகவு ஏ இடைப்பட்டு பி என்று சொல்லி நாங்க நிகழ்தகவு பாடத்துல படிப்போம். சரியா? ஓகே. சரியா? அப்ப அது நிகழ்தகவு பாடத்துல அந்த சமன்பாடை பார்ப்போம். இப்ப நாங்க தொடைகள் தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இங்க பாருங்க, இதுல தந்ததுகளை பிரதியிட போறோம். இந்த சமன்பாட்டுல எங்களுக்கு தந்த பெருமானங்களை பிரதியிட போறோம். அப்ப ஏ ஒன்றுக்கு பிக்கு பதிலா என்ன தந்திருக்காங்க? எவ்வளவு தந்திருக்காங்க? 35. 35 போடுவோம். ஏ ஒன்றுக்கு பிக்கு வந்து 35. நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு தந்திருக்காங்க? நம்பர் ஆஃப் 17. 17. 17. 17. நம்பர் ஆஃப் பி எவ்வளவு தந்திருக்காங்க? நம்பர் ஆஃப் 18. 18. 18. இது எங்களுக்கு தேவையில்லை. இதான் கேள்வி. அப்ப இதை அப்படியே போடுவோம். இது எங்களுக்கு தெரியாது. ஏ இடைவெட்டு பி தெரியாது. அப்ப இதை அப்படியே போடுவோம். சரியா? அப்ப 17ஐயும் 18ஐயும் கூட்டினா எவ்வளவு? 35. 17ஐயும் 18ஐயும் கூட்டினா 35. 17ஐயும் 18ஐயும் கூட்டினா 35. அங்கால ஒரு கழித்தல் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்று வருது. அப்ப கழித்தல் ஏ இடைவெட்டு பி. சரியா? கழித்தல் இந்தியால வந்தா என்ன செய்யும்? சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் வந்தா என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்ப நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்று வரப்போகுது. சரியா? கூட்டுப்பட போகுது. அப்ப கூட்டல் 35 மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? கழிப்படும். கழிப்பட. ஏற்கனவே இந்தியால 35 இருக்கு. இந்த 35 அங்கால போய் கழிவிட போகுது. இந்த 35 அங்கால போய் கழிவிட போகுது. அப்ப 35ல இருந்து 35 போனா என்ன? 0. நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி வந்து 0. அப்ப ஏக்கும் பிக்கும் பொதுவான மூலகங்கள் இல்லை. என்ன பிள்ளைங்க? ஏக்கும் பிக்கும் எப்ப பொதுவான மூலகங்கள் இல்லாம இருக்கும்? ஏயும் பியும் ஒன்றோடு ஒன்று இடைவெட்டாத வட்டங்கள்ல என்ன? ஏயும் பியும் ஒன்றோட இதெல்லாம் நாங்க படிச்சுனாங்க தொடர்பாடு. ஏயும் பிக்கும் பொதுவான மூலகங்கள் இல்லை. வேறொரு படம் இருக்கு தானே, ரெண்டுக்கும் பொதுவான மூலகங்கள் இருக்கிற
ஏயும் பியும் ஒன்றோட இடைவெட்டினா ஏ இடைவெட்டு பி இருக்குமே, அதுல ஏ இடைவெட்டு பி நிலட்ட சொன்னா நீங்க இந்த பகுதியை நிலட்டுவீங்க. சரியா தான் ஏ இடைவெட்டு பி, ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம். இந்த பிரதேசம் இந்த நிலட்டி இருக்க பிரதேசம் ஏ என்ற வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார், அது மாதிரி பி என்ற வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிறார் பாருங்க. அப்ப ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம். ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசமே இல்லை. ஏன்னா ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம் இல்லாட்டி ஏ இடைவெட்டு பியை நாங்க சூனியத்தொடைன்னு சொல்லுவோம். சூனியத்தொடை, அதாவது மூலகங்கள் இல்லை, சூனியத்தொடை அல்லது வெறுந்தொடை என்று சொல்லுவோம். வெறுந்தொடை என்று சொல்லுவோம். ஏன்? மூலகங்கள் இல்லை தானே. அப்போ தொடை வெறுந்தொடையா தானே இருக்கும். மூலகங்கள் இருந்தா இதுக்குள்ள நாங்க மூலகங்கள் எழுதுவோம். அப்ப ஏக்கும் பிக்கும் பொதுவான பிரதேசம் இல்லை, ஏ தனியே பி தனி. அப்ப நாங்க ஏக்கும் ஏயும் பி, ஏ இடைவெட்டு பியை நாங்க சூனியத்தொடை என்று சொல்லுவோம் அல்லது வெறுந்தொடை என்று சொல்லுவோம். சரியா? அப்ப கேள்வியில சொல்லியிருக்காங்க ஏ இடைவெட்டு பியில பெருமானத்தை கண்டு அதுக்கு பிறகு ஏக்கும் பிக்கும் இடையிலான தொடர்பை கேட்டிருக்காங்களே என்ன பாருங்க கேள்வியில. ஏக்கும் ஏ இடைவெட்டு பியை கண்டு தொடைகள் ஏகமா பிக்கு வழங்கப்படும் விசேட பெயர் யாது என்று சொல்லி கேட்டிருக்கு. விசேட பெயர் யாது? சரி, அப்ப இதை எழுதி போட்டு சரியா இடைவெட்டு பி சூனியத்தொடை அல்லது வெறுந்தொடை என்று போட்டுட்டு சரியா ஏயும் பியும் மூட்டற்ற தொடைகள் கண்டு எழுதுவோம். சரியா? மூட்டு அல்லாது ஏகாமா பி மூட்டற்ற தொடைகள், மூட்டற்ற தொடைகள், மூட்டற்ற தொடைகள். சரியா? ஏகாமா பி வந்து மூட்டற்ற தொடைகள். இதுவே நிகழ்தகவு பாடத்துல நாங்க எப்படி படிப்போம் தெரியுமா? நிகழ்தகவு பாடத்துல ஏக்கும் பிக்கும் பொதுவான மூலங்கள் இல்லாட்டி ஏயும் பியும் தம்முள் சரியா தம்முள் புற நீக்கும், இந்த தமிழ வடிவா பார்த்துக்கணும். சரியா? தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள், தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள்னு சொன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுது. சரியா? ரெண்டும் ஒன்றோட ரெண்டும் தனித்தனியே இருக்கு. அப்ப ஏயும் பியும் மூட்டற்ற, மூட்டில்ல, அந்த மூட்டில்ல, ரெண்டுக்கும் இடையில ஒரு மூட்டில்ல, அப்ப மூட்டற்ற தொடைகள்னு சொல்லலாம். நிகழ்தகவு பாடம் படிக்கக்குள்ள ஏயும் பியும் தம்முள் புற நீக்கும் நிகழ்ச்சிகள் என்று சொல்லி பார்ப்போம். ஓகேவா? உங்களை விளங்கிட்டதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா பிள்ளைகள்? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? ஓகே, அப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். நேற்றைய வகுப்பு கலந்து கொள்ளாத பிள்ளைகள், அதுக்கு முன்னுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ்ல கலந்து கொள்ளாத பிள்ளைகள் எல்லாருக்கும் ரெக்கார்டிங் போட்டிருக்கிறேன். சரியா? தயவு செய்து ஒரு முழுமையா பார்த்து கொள்ளுங்க. ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நான் உங்களுக்கு இன்றைய வகுப்பு முடிய நான் அந்த பிளேலிஸ்ட் அனுப்புறேன். ஒன்று விடாம எல்லாத்தையும் ஒரு பொருத்தமான நேரங்கள்ல பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். என்ன? ஏன்னா நிறுவல் கேள்விகள் எல்லாம் நான் அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அப்ப அந்த ஒருங்கிசைவு எல்லாம் கேட்டாக்களுக்கு அந்த அதுல ஒருங்கிசைவெல்லாம் நான் போதுமான அளவு விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அப்ப அதை பார்த்து போகலாம். சரியா? இப்ப பி பாட்டுக்கு வருவோம். பி பாட்டு வாங்கோ. பி பாட்டுல என்ன சொல்லியிருக்காங்க? சுற்றுலா ஒன்றுக்கு சென்ற 50 பேரிடம் பெறப்பட்ட தகவல்கள் வருமாறு. அப்ப 50 பேர்ட்ட இருந்து தான் டேட்டா எடுத்திருக்காங்க, 50 பேர்ட்ட இருந்து தகவல் எடுத்திருக்காங்க. சரியா? அப்ப முதலாவது அதை வாசிச்சோன்னே நீங்க செய்ய வேண்டிய வேலை. சரியா? இது பாருங்க, இந்த படத்தை குறிச்சுக்கொள்ளுங்க. உடை மற்றது இது பெண்களா. இந்த படம் வந்து, இந்த வட்டம் வந்து குடை வைத்திருப்போர். இந்த படம் வந்து குடை வைத்திருப்போர், வைத்திருப்போர் குடை வச்சிருக்கிறார்களா. இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் எல்லாம் குடை வச்சிருக்கிறார்கள். இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் எல்லாம் பெண்களாம். அப்ப சுற்றுலாவுக்கு போன 50 பேர்கிட்ட இருந்துதான் இந்த தரவு எடுத்திருக்கிறவன்டா. முதலாவது நீங்க இந்த அகிலத்தொடை, அகிலத்தொடை 50 என்று குறிக்கணும். 50 பேர், 50 பேர்கிட்ட இருந்தா டேட்டா எடுத்திருக்கோம். ஆனா பெண்ணான்ற ஒரு டேட்டா எடுத்திருக்கிறோம். அது மாதிரி கூட வச்சிருக்கிறாங்களா கூட வச்சு இல்லையான்னு சொல்லி ஒரு டேட்டா எடுத்திருக்கோம். எத்தனை பேரை வச்சு? 50 பேரை வச்சு. சரியா உள்ளே? இங்க பாருங்க, இதுல 4 பிரதேசம் இருக்கு இந்த படத்துக்குள்ள. எது இந்த இருக்கு? இவ்வளவும் இவ்வளவும் ஒரு பிரதேசம், நடுவுல ஒரு பிரதேசம் இருக்கு, இவர் ஒரு பிரதேசம்.
இந்த இருக்கு ஒரு பிறை மாதிரி, இங்க ஒரு பிறை, இது ஒரு பிரதேசம். இந்த மூண்டையும் தவிர வெளியால் இருக்கு பாருங்க, இந்த வெளியால் இருக்கு, அவர் ஒரு பிரதேசம். அப்ப இந்த 4க்குள்ள இருக்கிற இலக்கங்களை கூட்டினா மொத்தமா எவ்வளவு வரும்? இந்த 4 மூலகங்கள் எண்ணிக்கையை கூட்டினா என்ன வரும்? விடையா என்ன வரும்? 50. அகிலத்தொடை. அகிலத்தொடை வரும். விளங்கிச்சுதா? சரி, உதாரணத்துக்கு சும்மா சரி, ஏ அழிச்சு போட்டேன், அதில கேட்டு ABCD. சரியா? இப்ப பாருங்க, இது ஒரு 10 வைங்க, இது ஒரு 10. சரியா? இவரும் ஒரு 10, இவர் ஒரு 20 வச்சுக்கொள்வோம். சரியா? அப்ப பாருங்க, 10 10 20, 20 20 40, மொத்தமா 50 வரணும். அப்ப வெளியே எத்தனை பேர் இருப்பாங்க? 10. சரியா? நல்ல வடிவா செய்யலாம், டெக்னிக்கா செய்யலாம். ஓஎல்ல 3 வட்டம் வரும், 10ஆம் ஆண்டு செகண்ட் டைம்ல 2 வட்டம் வரும், ஓஎல்ல 3 வட்டம் வரும். பெருசா செய்கை வழி எல்லாம் எழுத தேவையில்லை. ஒரு சின்ன செய்கை வழியும் ஒரு வரியும் விடை. உங்களோட மெயின் நோக்கம் வந்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணணும். படத்தை கம்ப்ளீட் பண்ணோம்னா அங்கே சிம்பிளா செய்யலாம். இந்த கேள்வி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு கேள்வியில உண்டு. சரியா? இதை டக்குன்னு செஞ்சு போட்டு இந்த டைம் ஒத்துக்கு நிறுவல்களை கொடுக்கலாம். சரியா? அப்ப இங்க பாருங்க, அப்ப இது இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு 10 10 10. சரி, இப்ப இதை பாருங்க, இதுல போடுறேன், இதுல ஒரு 15, இதுல ஒரு 15. சரியா? அங்கால இதுல ஒரு 10 இருக்கு. சரியா? ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். 15, இவர் 15, 15 15 30, 30 10 40. அப்ப இவர் பெருமானமோட இருப்பார், நடுப்பெருமானம் 10. 10,000 50 வரும், டோட்டலா 50 வரும். அதான் அந்த அகிலத்தொகை. ஓகே, அப்ப அந்த அகிலத்தொகைக்கு உங்களுக்கு விளங்கி. அடுத்தது இந்த 4 பிரதேசத்தையும் விளங்கான தெரியணும் உங்களுக்கு. சரியா? ரெண்டு டேட்டா வந்துருக்கு. இந்த வட்டத்துக்குள்ள வராங்க பெண்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வட்டம் கொண்ட கீறி போட்டு பெண்கள் எல்லாம் ஓடி வந்து அதுக்குள்ள நில்லுங்க என்று சொன்னா, சரியா? இதுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஓடி போயிட நிப்பீங்களா அந்த வட்டத்துக்குள்ள? இந்த வட்டத்துக்குள்ள பெண்கள் எல்லாம் ஓடி வந்து நில்லுங்க என்று சொன்னா வந்து நிப்பீங்களா பாய்ஸ்? இந்த வட்டத்துக்குள்ள வந்து நிப்பீங்களா? இல்லதானே? பெண்கள் என்று சொன்னா இந்த ரவுண்டுக்குள்ள வர எல்லாரும் பெண்கள். அப்ப இந்த ரவுண்டை விட்டு வெளியே வர எல்லாருமே யாரு? இந்த ரவுண்டை விட்டு வெளியே வராக்கள் எல்லாம் யாரா இருப்பாங்க? ஆண்களா இருப்பாங்க. சரியா? அப்ப ஆண்கள் என்று சொல்லி இன்னொரு இடத்துல குறிச்சு காட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்ப இன்னொரு வட்டம் கீறி அது ஆண்கள் என்று சொல்ல மாட்டாங்க. இந்த வட்டத்துக்குள்ள வாராக்கள் பெண்களாக இருந்தா வட்டத்தை விட்டு வெளியால இருக்கிற எல்லாரும் ஆண்கள் தான். என்ன, ஒரு மனிதரா இருந்தா அவர் ஒன்று பெண்ணாக இருப்பார், இல்லாட்டி ஆணாக இருப்பார். சரியா? அப்ப இந்த வட்டத்துக்குள்ள வார இந்த 2 பேரும் பெண்கள். என்ன, இந்த 2 பேரும் பெண்கள். அப்ப இந்த வட்டத்தை விட்டு வெளியால இருக்கிற இந்த 2 பேரும் யாரு? இந்த ஏயும் டியும் யாரு? ஆண்கள். அந்த மாதிரி இந்த வட்டம் வந்து கூட வச்சிருக்கிறார்கள். இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள், கூட வச்சிருக்கிறார்கள். ஏயும் டியும் கூட கொண்டு வந்திருக்கீங்க. சரியா? அப்ப இந்த வட்டத்தை விட்டு வெளியால வாரார்கள் எல்லாம் யாரு? குடை இல்லாதோர். கூட வச்சிருக்காதாக்கள், குடை இல்லாதாக்கள். சரியா? அப்ப ஏஎம் பிஏ சிஎன்டிஏ ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி சொல்றேன்டா, ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி சொல்றேன்டா. ஏன்றவர் யாரு? உடையும் சொல்லணும், ஆனா பெண்ணான்னு சொல்லணும். சொல்லுங்க பாப்போம், ஏன்றது யாரு? குடை வைத்திருக்கும் ஆண்கள். உடை வைத்திருக்கும். என்ன, உடை வைத்திருக்கும், குடை வச்சிருக்கும். ஏண்டா குடை வச்சிருக்கிற ரவுண்டுக்குள்ளதான் இருக்கிறார். அவ குடை வச்சிருக்கும். ஆனண்ட ரவுண்ட், பெண்ணண்ட ரவுண்டுக்குள்ள இருக்கிறாரா? இந்த ஏ இந்த ரவுண்டுக்குள்ள, இந்த ரவுண்டுக்குள்ள இல்ல. அப்ப இந்த ரவுண்டை விட்டு வெளியே தான் இருக்காரு. அப்ப ஒரு பெண் இல்லை, ஒரு ஆண். உடை வைத்திருக்கும் ஆண். பிஆர் குடை வைத்திருக்கும் குடை வைத்திருப்போர். வைத்திருக்கும். என்ன, குடை வைத்திருக்கும் என்ற ரவுண்டுக்குள்ளதான் இருக்கிறார். அவன் கூட வச்சிருக்கிறா. நீ பாருங்க, குடை வைத்திருப்போர் இந்த ரவுண்ட், அந்த ரவுண்டுக்குள்ளதான் இந்த பி இருக்கு. அப்ப குடை வச்சிருக்கிற. அதே பாருங்க, பெண் என்ற ரவுண்டுக்குள்ளேயும் இந்த பி இருக்கிற. அப்ப குடை வைத்திருக்கும் பெண். சி யாரு? பெண்கள். பெண்கள்.
என்னன்னு சொல்லாங்க, முழுசா சொல்லுங்க, குடையில இருந்து சொல்லுங்க. குடை வச்சிருக்காங்களா இல்லையா? குடை வைத்திருக்காத பெண்கள். குடை வைத்திருக்காத, குடை இல்ல, இவட்ட குடை இல்லப்பா, விட்டுட்டு வந்துட்டா அவளை ட்ரிப்ல. ஏன்னா ஏன் குடை வச்சிருக்கிறார்கள் தான் இந்த ரவுண்ட். இந்த பாருங்க தெளிவா போட்டிருக்கு, இந்த ரவுண்ட் வந்து குடை வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ரவுண்டை விட்டு வெளியால வார எல்லாரும் குடை வச்சிருக்காதாக்க. அப்ப சீட குடை இல்ல. அதனால சி ஆனா பெண்ணா? பெண். பெண். என்ன பெண் என்ற ரவுண்டுக்குள்ள தானே இருக்கிறீங்க சி. அப்ப குடை வைத்திருக்காத பெண். டி யாரு? டி யாரு? குடை வைத்திருக்காத. வைத்திருக்காத ஆண்கள். உள்ள சொல்லணும். குடை வச்சிருக்காத ஆண்கள். ஆண்கள். ஆண். எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க ஆண் அண்டு? மீசை இருக்கும் அவருக்கு. எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க டி வந்து ஆண் அண்டு? சொல்லுங்க. சீவட்டத்துல இருக்கிறது மட்டும் தான் சார் பெண்கள், அது தவிர மற்றது எல்லாம் ஆண்கள். இந்த வட்டம் பெண் என்ற ரவுண்டுக்குள்ள அவர் இல்லை. சரியா? பெண் என்ற ரவுண்டுக்குள்ள அவர் இல்லை, அவர் வெளியில இருக்கிறார். பெண் என்ற வட்டத்துக்கு வெளியில இருக்கிறார். அப்ப அவர் ஆண். அது மாதிரி குடை வச்சிருப்போர் என்ற வட்டத்துக்குள்ளேயும் அவர் இல்லை. அப்ப அவர்கிட்ட குடையும் இல்லை, அவர் பெண்ணும் இல்லை. அப்ப குடை வச்சிருக்காதான் விளங்கிச்சு. அப்ப அந்த 4 பிரதேசம் விளங்கிச்சுன்னு சொன்னா அங்காலவங்களும் சிம்பிளா அந்த கேள்வியை செஞ்சுட்டு போயிடலாம். சரியா? அது மாதிரி தான் பிள்ளைகள் 11ஆம் ஆண்டுல 3 வட்டம் இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான் சிம்பிளா இருக்கும். அப்ப இங்க பாருங்க, இதுல தந்த தரவுகளை குறிப்போம். குடை வச்சிருக்கிறவர் வந்து பாருங்க, இந்த முதலாவது புள்ளடியை பாருங்க. முதலாவது புல்லட், குடை வைத்திருப்போர் 30 பேராம், பெண்கள் வந்து 29 பேராம், குடை வைத்திருக்காத ஆண்கள் 5 பேராம். சரியா? பாருங்க என்ன சொல்றாங்க, குடை வைத்திருப்போர். குடை வைத்திருப்போர்னா இந்த ஏயும் கூட வச்சிருக்கிறாள் தான், பியும் கூட வச்சிருக்காள் தான். அப்ப இதுக்குள்ள அந்த 30 போதா, இதுக்குள்ள அந்த 30 போதான், இதுக்குள்ள எவ்வளவு போகுது, இதுக்கு எவ்வளவு போகுது எனக்கு தெரியாது. அப்ப இந்த விளிம்புல போடணும், இந்த விளிம்புல போடணும் கூட வைத்திருக்கிறார்கள் 30 பேருண்டு. சரியா? இந்த விளிம்புல போட்டா என்ன அர்த்தம், இந்த ஏயையும் பியையும் கூட்டினா 30 வரும். அது மாதிரி அடுத்த தடவை என்ன சொல்றாங்க, 2வது புல்லட்டை பாருங்க, பெண்கள் 29 பேரா. அப்ப இந்த பி என்ற பிரதேசத்துக்குள்ள வாராக்களும் பெண்கள் தான், சி என்ற பிரதேசத்துக்குள்ள வாராக்களும் பெண்கள் தான். அப்ப பிக்குள்ள எவ்வளவு வரப்போகுது, சிக்குள்ள எவ்வளவு வரப்போகுது தெரியாது. ஆனா பியையும் சியையும் சேர்த்தா 29 வரும்னு தெரியும். அப்ப அந்த விளிம்புல வட்டத்துல வில்லில போடுவோம். 3வது புல்லட் என்ன சொல்லுது, குடை வைத்திருக்காத ஆண்கள் 5 பேராம். அப்ப இவரை வச்சுதான் இந்த கேள்வி செய்யப்படும். 3வது புல்லட் என்ன சொல்லுது, குடை வைத்திருக்காத ஆண்கள். யாரு குடை வைத்திருக்காத ஆண்கள், ஏயா பியா சியா டியா? குடை வைத்திருக்காத ஆண்கள். குடையும் இருக்கு இல்ல, குடையும் கொண்டு வர இல்ல, என்ன அவர் பெண்ணும் இல்ல, பெண்ணென்ற ரவுண்டுக்கையும் வர இல்ல. அப்ப குடை வச்சிருக்காத ஆள் இவர் தான். சரியா? அப்ப இவரை கண்டுபிடிச்சுட்டோம். இவர் இங்க 5 பேர். ஓகேவா? 5 பேரும் அவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சு. இனி பாருங்க, டோட்டலா 50 வரும். சரியா? இந்த 4 பிரதேசத்தையும் கூட்டினா 50 வரும். அதுல வெளியால 5 வந்துட்டா இந்த 3ஐயும் கூட்டினா எவ்வளவு வரும்? 45. 45 வரும். என்ன, இந்த 3ஐயும் கூட்டினா 45 வரும். ஏன்னா மொத்தம் 50 வரும். அது இங்க 5 வந்துட்டு, அப்ப மிச்சம் 45 தானே. அப்ப இந்த 3ஐயும் கூட்டினா 45 வரும். சரியா? அப்ப நாங்க நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு ஒன்றிப்பு பி அதை போட்டும் செய்யலாம், அல்லது எக்ஸ போட்டும் செய்யலாம். சரி, எங்க பாருங்க, உதாரணத்துக்கு இவரை நாங்க எக்ஸ் எடுப்போம். 2க்கும் பொதுவானவரை இவ்வளவு எங்களுக்கு தெரியாது. சரியா? கூட வச்சிருக்கும் பெண்கள் என்ன இவர் 2க்கும் பொதுவானவரை எங்களுக்கு தெரியாது இவ்வளவு. அப்ப எக்ஸ் என்று வைப்போம். சரி, இவர் எக்ஸ் என்று சொன்னா இவர் எவ்வளவு? 29 எக்ஸ கழிப்போம். அது சில பேருக்கு விளங்கி இருக்காது, ஆனா ஒரு நம்பர் ஒன்று சொல்றோம் பாருங்க. இவர் 10ஆக இருந்தா இவர் எத்தனை பிள்ளை, மொத்தம் 29 வரணும். அப்ப இவர் 10 என்று சொன்னா இவர் எவ்வளவு? 19.
சொல்லாங்க மெதட சொல்லுங்க. இவர் 10 சொன்னா இவர் எப்படி கண்டுபிடிப்போம்? 29 29 10 கழிப்போம். 29 10 கழிப்போம். இவர் 10 10 கழிப்போம். அப்ப எக்ஸ் என்னத்தை கழிப்போம்? எக்ஸ கழிக்கணும். சரியா? ஓகே, இவர் எக்ஸ் சொன்னா இவர் எவ்வளவு? 30 சய முப்பது. விளங்காதர்கள் பாருங்க. இவர் ஒரு நான் சும்மா யோசிக்கிறேன், ஒரு 20 வச்சுக்கொண்டுங்களேன். 30 வரணும் டோட்டலா. அந்த 2 ஏரியாவுக்குன்னா 30 வரணும். இப்ப இவர் 20 இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? மெதட் 30ல இருந்து 20 கழிப்போம். 30ல இருந்து 20 கழிப்போம். அப்ப எங்களுக்கு எக்ஸ் தெரியும் தானே இவர். அப்ப என்ன கழிக்கணும்? எக்ஸ் கழிப்போம். அவ்வளவுதான். இதுல விளக்கம் அவ்வளவுதான். நடுவுல இவர் எக்ஸ் போட்டோம்னா என்ன, மற்றவர் 29 எக்ஸா இருப்பார், இவர் 30 எக்ஸா இருப்பார். அப்ப இந்த மூண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மூண்டையும் கூட்டி 45. மொத்தம் 50. அதுல 5 இஞ்ச வந்துட்டு அப்ப மிச்சம் 45. ஆக இந்த மூண்டையும் கூட்டினா 45 வரும். மூண்டையும் கூட்டி 45 சமப்படுத்தினா விட வந்து பாருங்க என்னென்ன இருக்கு. 30 எக்ஸ் சக எக்ஸ் சக 29 எக்ஸ். மூண்டையும் கூட்டினா என்ன விட வரும்? 45. அப்ப சய எக்ஸ் சக எக்ஸ் போட்டுரும். 30 சக 29 எத்தனை? 59. அங்கால ஒரு சய எக்ஸ் இருக்கு, அங்கால 45 இருக்கு. சரியா? இனி சய எக்ஸ் அங்கால போனா கூட்டுப்படும். 45 வந்து என்ன செய்யும்? கழிப்படும். கழிப்படும். 45 59 கழிப்பட்ட எக்ஸ் எவ்வளவு? 14. எத்தனை? 14. என்ன 14 பேர் கண்டுபிடிச்சிட்டோம். 14 பேர். சரியா? இவர் 14. அப்ப 29 வரணும்டா. இவர் எவ்வளவு? 2 குண்டா 29 வரணும். இதுல எத்தனை போடணும்? எத்தனை? 15. 15. இதுல 30 வரணும். 14 என்னதை குண்டா? 30. 16. 16. இது தேவையில்லை எங்களுக்கு, இவரெல்லாம் தேவையில்லை. சரியா? ஆனா இதை அழிச்சு போடாதுங்க. விளிம்புல போட்ட இந்த 2 பெருமானத்தையும் அழிச்சிடாதுங்க. இதை கண்டுபிடிச்சிட்டு தானே, இதை கண்டுபிடிச்சிட்டு தானே 30 இந்த 30 வடிவுக்காண்டி அழிச்சு விட்டுறாங்க. சில ஸ்கீம்ல இதுக்கு மார்க்ஸ் போட வேண்டி சொல்லுவாங்க. பிறகு இது இல்லாட்டி மார்க்ஸ் போடல தானே. அப்ப இந்த 2ஐயும் தயவு செய்து அழிச்சு விட்டுறாங்க. சரியா? ஓகே, இப்ப என்ன, இப்ப எல்லாம் குறிச்சு முடிச்சு அப்ப இந்த கேள்வியை முடிச்சு விடுவோம். சரியா பிள்ளைகள்? அப்ப முதலாளி 2ஆவது பாருங்க. முதலாளி தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தை உமது விடைத்தாளை பிரதி செய்து தரவுகளை குறிக்க. அந்த நான் சொன்னேன், அந்த விளிம்புல போட்ட அந்த 30 20 90 அந்த தரவுகளை குறிக்க. அந்த 5 வெளியே போட்டிருக்கீங்க. அவ்வளவுதான் தரவு. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது. அப்ப குடை வைத்திருந்த பெண்கள், மற்றது குடை வைத்திருக்காத ஆண்களை நிலட்டட்டான். குடை வைத்திருந்த பெண்கள் எத்தனை பேர் சொல்லுங்க அப்போ? குடை வைத்திருந்த பெண்கள் எத்தனை பேர்? 14. 14 பேர். எல்லாம் குடையும் வச்சிருக்கீங்கன்னா அதே நேரம் குடை வச்சிருக்கிற ரவுண்டு கேம் இருக்கு, பெண்கள் என்ற ரவுண்டு கேம் இருக்கு. அப்ப குடை வைத்திருக்க பெண்கள் 14 பேர். 2வது கேள்வி கூட 14. சரியா? 14 பேர். சரியா? 14 பேர். இந்த இருக்கு செய்கள் என்ன பெருசாவே இந்த மற்ற முறையிலேயே செய்யலாம். நம்பர் ஆஃப் A1 இருக்கு பி, A1 இருக்கு பியை போட்டாலும் 14 பேர். A பி வந்து 14 பேர். அதான் அதுக்கு தான் அந்த முதலாக எழுதி தந்திருக்காங்க. ஒரு சாம்பிளுக்கு ஒரு A பார்ட் இருக்கு. சரி, இதை ஞாபகப்படுத்துறது. இப்ப குடை வச்சிருக்காத ஆண்கள் நிலட்டட்டா. சரியா? குடை வச்சிருக்காத ஆண்களை நிலட்டட்டா. எந்த போதை நிலட்டுறது? யார் இந்த குடை வச்சிருக்காத ஆண்கள்? வெளியால என்ன உடையும் இல்ல, உடையும் இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா இந்த இதுக்குள்ளேயும் வர போறாரு இல்ல, இதுக்குள்ளேயும் வர போறோம் இல்ல. அப்ப எதை நிலட்டணும்? எதை நிலட்டணும்? வெளியே இருக்கிற பகுதியை நிலட்டணும். விளங்கினதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இல்லை. ஓகே, அப்ப இதோட முடிப்போம். சரி, இதோட முடிச்சிட்டு நாங்க சூத்திரங்கள் பாடத்துக்கு வருவோம். சரியா பிள்ளை? இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்
கேளுங்கோ. அப்ப இந்த பேப்பரை நாங்க இப்ப முழுமையாக நிறைவு செய்துப்போம். சரியா? அப்ப இதுல இந்த வகுப்பை பார்க்காத பிள்ளைகள், சரியா, இதுக்குரிய பிளேலிஸ்டை நான் உங்களுக்கு திரும்பவும் தாரேன். சரி, 2ஆம் தவணை பரீட்சையால வகுப்பு தவற உண்டாக்கள் முன்னுக்கு இருந்து ஃபுல்லா செய்து போட்டு அந்த பேப்பரை பிரிண்ட் எடுத்து பிடிஎஃப் தந்திருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். சரியா? பிரிண்ட் எடுத்துட்டு செய்துட்டு அதுக்கு பிறகு திருத்துங்கோ. அப்பதான் உங்களுக்கு பூரணமாக விளங்கும். ஓகே தானே?